இப்ப குளம் கிடைக்காதனாலதான் நீங்க வீட்டிலேயே கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சு, அந்த தாமரை என்பது இயற்கையிலேருந்து வர்றது, பஞ்சபூத சக்தியால வரக்கூடியது தாமரை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த நேரத்துல ஒரு பரிகாரம் சொல்லும் போது குறுக்க ஒண்ணு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயில்ல எத்தனை சிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க, 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன். ஒருத்தர் 5000 சொல்லிக்கிறார். சரி, உண்மையானது பிரதர்ஷனை அந்த கோயில் 4000 3000 5000 வருஷம் பழமை வாய்ந்த கோயிலா இருந்தாலும் அந்த ஹிஸ்டரியில பதிவான கல்வெட்டுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயிலை சுத்தி 3300 சிலைகள் அந்த கோயிலுக்குள்ள இருக்கு. புரியுதுங்களாமா? 3300 சிலைகள் அந்த கோயிலுக்குள்ள இருக்கு. அப்போ நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போய் நீங்க சாமி கும்பிடும் போது நீங்க உங்க வீட்டுல வச்சுக்கிற ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு எல்லா கோவிலுக்குள்ளையும் நீங்க பைக்குள்ள வச்சுக்கிட்டே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த 3330 சுவாமிகளும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணும் போது உங்க ஜாதகத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குமா? அதை போயிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த தோஷம் விலகும். இதுக்காகத்தான் அந்த காலத்திலேயே இருக்கிறதுலே கோபுரம் உயர்ந்த கோபுரமாகவும் சிலைகள் அதிகமாகவும் ஆட்சி செஞ்ச கோபுரமாகவும் இருக்கிறதுக்கு காரணம். புரியுதுங்களா? நீங்க யாராவது நான் ஒரு கவுன்சிலர் பதவியில போய் ஜெயிப்பனான்னு கேட்டா அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு யோகம் இருந்ததுன்னா அவருக்கு சீட்டு கிடைக்கணும், அவர் ஆட்சியில உட்காரணும், ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஒரு மந்திரியோ ஒரு மினிஸ்டரோ ஒரு சிஎம்ஓ ஆகணும்னா உங்ககிட்ட ஒரு பெரிய மனுஷன் வந்தா நீங்க சீட்டு வாங்க போகும்போது 3 பொருளை கையில வச்சுக்க சொல்லுங்க, அவருக்கு சீட்டு கிடைச்சிடும். ரொம்ப முக்கியமான பரிகாரம். உங்களுக்கு வேணுங்களாமா இல்ல அடுத்ததுக்கு போலாமா? ஒருத்தர் தான் சொன்னீங்க. இது உலகத்துக்கு பொருந்துற பரிகாரம். ரைட் சந்தோஷம். இதே ஏன்னா நீங்க ஏன் உங்களை திடீர்னு ஒரு ஜோக் பண்றேன்னா நீங்க எல்லாரும் லைன்ல இருக்கிறீங்களான்னு தெரியணும்ல. சரி ரைட்டு, ஒரு நிமிஷம். அதாவது நீங்க யாராவது நம்மளை யாரு எதிர்த்து பேசாம நம்ம ஒரு அறிவோட பேசுறவங்களை நம்மளை யாரும் நோஸ்கட் பண்ணாம இருக்கணும், ஒரு ஆட்சியில போனா ஜெயிக்கணும், ஒரு ஒரு பதவிக்கு போனா நமக்கே சீட்டு கிடைக்கணும், நமக்கு அந்த ஜாதத்துல யோகம் இருக்குதுன்னா ஒரு 3 பொருள் எடுத்துட்டு போகணும் கையில. அவங்க கண்டிப்பா அவங்க ஆட்சி ஆளுவாங்க. அதுக்கு என்னன்னா காஞ்சி காமாட்சி அப்படிங்கிற ஒரு படம், மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இந்த 3 படமே ஆட்சி ஆட்சி ஆட்சி. இது ஆட்சி ஆளக்கூடிய தெய்வங்கள் இந்த 30 தெய்வங்கள் தான். இதை நீங்க பாக்கெட்ல வச்சு நீங்க சாமி கும்பிட்டுட்டு நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா எதுக்காக உட்கார்ந்துக்கிறவர் வச்சிருக்க மாட்டாரு. 3 தெய்வம் ஆட்சி செய்யக்கூடியது உங்க உடம்புலதான் உட்கார்ந்து இருக்குது. உங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. எப்படி? காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி. எப்படி? இந்த 3 ஆட்சியை நம்ம எடுத்துக்கிறோமா பரிகாரத்துல? அப்போ நீங்க தொழில் செய்யற இடத்துலயே காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி 3 படம் பிரேம் பண்ணி நீங்க தொழில் செய்யற இடத்துல வச்சா நீங்க தானே ஆட்சி. அவ்வளவுதான். ஒருத்தர் கையே தட்டிட்டாரு, சந்தோஷம். ஐயா, அப்போ 3300 சிலைகள்ல அந்த கோயில்ல பெரிய பெரிய சக்தி வாய்ந்த அந்த கோவிலுக்குள்ள உங்க ஜாதகத்தை வீட்டுல வச்சுக்கிற ஜாதகத்தை என்னைக்கு நீங்க கோயிலுக்கு போனாலும் ஜாதகத்தை எடுத்து மஞ்சப்பையில போட்டு எல்லா பிரசாதத்தையும் வாங்கி இந்த ஜாதகத்துக்குள்ள போட்டு எல்லா சாமி கோயிலுக்குள்ளேயும் நீங்க போகும்போது உங்க ஜாதகம் போய் வரட்டும். உங்க ஜாதகத்துக்கு உயிர் சக்தி அதிகமா தெய்வ சக்தி அதிகமா கூடி அருமையா உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க. ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. எப்படி?
சார் நம்மலாம் என்னங்க போகும்போது இங்கிருந்து ஒரு ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டு போறீங்க, அதுக்குள்ள நிறைய ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் இருக்குது. நம்மளுடைய தலையெழுத்தவே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி ஜாதகம் தான். இதை எடுத்துட்டு போனா தானே நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்போ இல்ல, நீங்க எதை வச்சு பாரம்பரியமா பாக்குறீங்களோ அதை எடுத்துட்டு போங்க. அப்படி எனக்கு ஜாதகம் இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த்தை போட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து மஞ்சள் வச்சு ஜாதகத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்க. எப்படி உங்க டேட் ஆஃப் பர்த் உங்க கிரகம் உங்களோட வருது கூட. இன்னும் சொல்ல போனா அதை விட உங்களுக்கு ஒரு அதிசயமானது ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கெல்லாம் ஜோசியர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு காப்பர் பிளேட் வாங்குங்க. காப்பர் பிளேட் ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு வாங்குங்க. அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு தகடு வாங்கி, காப்பருக்கு வந்து ரொம்ப பவர், ஏன்னா சுவிட்ச் போட்டா லைட்டு டகாவது எரியுது, பவர் வருது இல்லையா. ஒரு காப்பர் பிளேட் வாங்கி பன்னீர்ல ஊற வச்சிருங்க. ஒரு வாரத்துக்கு ஊற வச்சுட்டு நீங்க ஒரு எழுத்தாணி எடுத்து கரெக்டா நம்ம ராசி கட்டம் எப்படி போடுறோமோ அதே மாதிரி ராசி கட்டம் போட்டு நீங்களே உங்க கையார குளிச்சுட்டு சுத்தபத்தமா உட்கார்ந்து பூஜை அறையில உட்கார்ந்து ஒரு ராசி கட்டம் போட்டு உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்குதோ அதெல்லாம் அதை எழுதி அதுக்கு நிகழும் சுபநமஸ்து மங்களகரமான தூய தமிழ், இன்ன வருஷம் இன்ன மாசம் இன்ன கிழமை இத்தனை தேதி இத்தனை மணிக்கு நான் பிறந்தங்கிற சுபஜனம்னு எழுதி இன்னைக்கு நடக்கிற திசை இருப்போ உங்க ஜாதகத்துல பிறக்கும் போது என்ன திசை இருப்போ அப்படியே எழுதி நீங்க அழகா அதுக்கு ஒரு பொட்டு சந்திரம் எல்லாம் வச்சு சாமிக்கு வந்து டெய்லி ஒரு அரளிப்பூ வாங்கிட்டு வந்து 48 நாளைக்கு உங்க ஜாதகத்துக்கு நீங்க முருகனா இருந்தா முருகன், அதாவது ஐயப்பனா இருந்தா ஐயப்பன், உங்களுக்கு உபாசன தேவதைகளை நினைச்சு என்னுடைய ஜாதகம் பவர் ஆகணும்னு சொல்லி நீங்க 108 பூ அந்த சாமி மேல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கு. உங்க ஜாதகத்துக்கு சக்தி வந்துடும், உங்களுக்கும் புத்தி வந்துடும், வாழ்க்கையில பெரிய லெவல்ல பொழைச்சுக்குவீங்க. எப்படி? யாருக்கோ அச்சரம் எழுதி கொடுக்கிறோம், நம்ம அச்சரத்தை எழுதி இருக்கிறோமா? யாருக்கோ நம்ம அச்சரம் எழுதி கொடுக்கிறோம், அவங்களுக்கு நல்லா இருக்குதுங்கிறாங்க. என்னைக்காவது நம்ம பிறந்த சக்கரத்தை எழுதி நம்மளோட கிரகத்துக்கு பூஜை பண்ணிருக்கிறோமா? இன்னும் சொல்ல போனா அந்த காப்பர் பிளேட்ல இன்னொரு பரிகாரம் சொல்றேன். அதுக்குள்ளேயே இன்னும் சொல்ல போனா அந்த காப்பர் பிளேட்ல நீங்க உங்களோட நவகிரகங்கள் பிறக்கும் போது எந்தெந்த ராசியில இருக்குது உங்களுக்கு தெரியும். அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு காப்பர் பிளேட்ல கட்டம் ராசி கட்டத்தை நல்லா பெருசா போட்டு ஒரு 100 ரூபாய்க்கு பஞ்சலோக சிலை, இந்த பித்தளை சிலையெல்லாம் 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு நம்மளுக்கு நவகிரக சிலை ஒரு செட்டு கிடைக்கும். 9 கிரகம். அது ஜாதகத்துல எந்தெந்த ராசி கட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் போது எந்தெந்த கிரகம் இருக்குதோ அந்தந்த ராசி கட்டத்துல சாமிக்கு வந்து எல்லா அபிஷேகத்தையும் பண்ணி அந்த நவகிரகத்துக்கு ஒரு பூஜை பண்ணி பால் பன்னீர் தேனி இளநீ மஞ்சள் நீர் திருமஞ்சனம் அபிஷேகம் பொங்கல் நைவேத்தியம் வச்சு திருப்தியா அதுக்கு பூஜை பண்ணி இந்த நவகிரகத்தை எல்லாம் அழகா கொண்டு போய் அந்தந்த ராசி கட்டத்துல வச்சு நீட்டா அந்த அர்ச்சனை போடுற நீங்க அர்ச்சைய 9 நவகிரகத்தையும் சூரியனாய நமக, சூர்யாய நமக, சந்திராய நமக, செவ்வாயாய நமக, புதனாய நமக, குருவாய நமக, சுக்கராய நமக, சனியாய நமக, ராகுவாய நமக, கேதுவாய நமக, 9 நவகிரக பகவானே உங்களை நாடி நாங்கெல்லாம் இருக்கிறோம், எங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களோட ஜாதகத்துக்கு உங்க விக்கிரகத்துக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. உங்க ஜாதகம் உலகத்திலே புகழ்பெற்ற ஜாதகம் ஆயிருக்குல்ல. எங்கேயோ இருக்கிற நவகிரகத்தை நாம போய் சொல்லுங்க. என்னமோ சொல்றாரு பாருங்க. ஆமா சொல்லுங்க. இல்ல, ஜென்ம நட்சத்திரம் வந்து நீங்க கர்மாவை தூண்டாதீங்க. நம்ம பிறக்கும் போதே எத்தனையோ கர்மாவோட தான் வந்திருக்கோம். நமக்கு சாதகமான நட்சத்திரத்துல எழுதுங்க. தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது? நம்ம நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம். எப்படி? 6வது நட்சத்திரம் அப்படின்னு என்ன? நான் பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன். நான் பூர நட்சத்திரம்னா எனக்கு 6வது நட்சத்திரம் என்ன வரும்? பூரம் 1, விசாக நட்சத்திரம். அப்ப என்னோட ஆபீஸ்ல திருச்செந்தூர் முருகர் தான் மூலஸ்தானமா உட்கார்ந்துருக்காரு. எப்படி?
திருச்செந்தூர் என்னுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சார். அம்மா சொல்லுங்க. என்னுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், 6வது நட்சத்திரம் என்ன வரும்? அம்மா மூல நட்சத்திரம். அம்மா நீங்க மூலத்துக்கு சதவீதம் 6வது நட்சத்திரம். மூலம், பூராட, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதய நட்சத்திரம் தான் உங்களுக்கு 6வது நட்சத்திரம். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ உங்களுக்கு சதய நட்சத்திரத்துக்கு வந்து திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் போய் அந்த மூலஸ்தானத்தை 3 கொடிக்கம்பம் இருக்குது, 3 கொடிக்கம்பத்திலே உட்கார்ந்து சாமி பிரார்த்தனை பண்ணிட்டு அர்த்தநாரீஸ்வரரை கும்பிட்டுட்டு செங்கோட்டு வேலவன் முருகனை கும்பிட்டுட்டு அந்த நாகராஜா இருக்கிறாரு 60 அடியில பாம்பு, அந்த தெய்வத்தையும் போய் கும்பிட்டு ஒரு நாள் சதய நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க போய் ஆக்டிவேட் பண்ணிருங்க. அன்னையில இருந்து உங்ககிட்ட நான் அப்பாயின்மெண்ட் நானே வாங்க முடியாது. அம்மா அவங்க அம்மா இது டைம் எடுத்துரும். அவங்க நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க எல்லாம் ஜோசி பெரிய லெவல்ல இருக்கீங்கல்ல, அவங்க நட்சத்திரத்துக்கு விரல் வெட்டு என்னங்களே, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவனி, பரணி, கிருத்திகை, அவ்வளவுதானே? அம்மா அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், அதெல்லாம் தனியா கேட்டுக்குங்க. இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்குது, தனியா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சாமி இல்ல. உங்களுடைய தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா வரும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பரிகாரம் கொடுக்கணுமா? சாமி சொன்னீங்கன்னா இப்ப 9,000 மணி. மணி இப்ப 8:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பரிகாரம் வச்சிருக்கு, அது பூராமே சாமி சொன்னா அதுலயே முடிஞ்சிருங்க 9 மணி. உபாசன தெய்வத்தை எப்படி எடுக்கிறதுன்னு வேணா சொல்றேன், நீங்க அதை வேணா நீங்க எடுத்துங்க. உபாசன தெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயா உங்களுடைய லக்கணம் சூரியன் என்ற சார், சூரியன் என்ற நட்சத்திரம் எது உங்களுது? சாதாரணமா நினைச்சுங்க, சூரியன் என்ற நட்சத்திரம். இப்ப சூரியன் என்ற நட்சத்திரம் யாராவது விசாகமா இருந்தா அவர் திருச்செந்தூர் முருகனை உபாசனம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு அப்பாவுடைய உயிர் கருவறை இருந்து உருவாய்த்தான் நாம் இந்த உலகத்துக்கு வெளியில வந்தோம். அதனாலதான் சூரியன் என்ற நட்சத்திரம் முடக்கா வருது. அதனாலதான்